கிஸ் அடித்தா என்னங்க ஆகும்? அதை பற்றி நம்ம பேச வேணாம். ஸோ கிஸ் அடிக்கிறதுனால ஒரு பிரச்சனை வருது. யாருக்கு அப்படின்னா நம்ம ஹீரோவுக்கு. எந்த ஹீரோவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிஸ் அப்படின்ற படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக இருக்குது. ஸோ ரொம்ப கவின் நடிப்பில் இந்த படம் உருவாகி இருக்குது. ஸோ இந்த படத்தின் என்ன ஒரு கோர் கான்செப்ட், இந்த படத்தை நம்ம பார்க்கும்போது எந்த ஒரு மைண்ட் செட்டோட போய் பார்க்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஆப்வியஸ்லி ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியும், ஒரு கமர்ஷியலான படம், ஒரு ஜாலியான படம், போய் என்ஜாய் பண்ண போகிற ஒரு படமாக இருக்க போகுது. பட் என்ன விஷயத்தோடு நம்ம போய் பார்க்கணும், எந்த விஷயத்தோடு நம்ம போய் உட்காரணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, என்ன எக்ஸ்பெக்டேஷனோட. ஸோ அப்படி இந்த படம் ப்ராப்பர் கமர்ஷியல் படமாக தான் இருக்க போகுது. ட்ரெய்லரை பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. பட் அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் நுணுக்கமாக இந்த படத்தில் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம ஹீரோவுக்கு யாராவது ஒரு 2 பேர் லிப்லாக் அடிச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களோட லைஃப் மொத்தமும் இவருக்கு வர்ற மாதிரி ஒரு கான்செப்டில் தான் இந்த கதையை பண்ணியிருக்காங்க போல். ஒருவேளை இவர் கிஸ் அடிச்சாருன்னா இவரோட லைஃபே இவர் பார்த்துக்கலாமோ, இவரோட ஃப்யூச்சரே இவர் பார்த்துக்கலாமோ அப்படின்ற ஒரு விஷயத்தில் இந்த படம் நிற்குமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ என்னதான் நமக்கு ஃப்யூச்சர் தெரிஞ்சாலும் நம்ம விட்டு கொடுத்து போகிறதுல தான் நம்மளோட ரிலேஷன்ஷிப் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லைன்ற விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லி முடிப்பாங்களா என்னன்னு தெரியல. பட் ஸ்டில் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் சம்திங்கில். ஸோ இந்த கதையும் ஒரு புதுசான ஒரு கதையாக தான் இருக்குது. ஒரு 2 பேர் கிஸ் பண்ணுறத பார்த்தா இப்படி ஒரு விஷயம் தோணும் அப்படின்றது. இது ஒரு பக்கம் ஹீரோவுக்கு லவ்ன்றதே அவாய்ட் பண்ணுற ஒரு ஆளாக இருக்கிற மாதிரியும், அங்கே நடக்கிற சீக்வன்ஸ் டான்ஸ் கிளாஸ் போகிற மாதிரியும், அங்கே ஹீரோயின் அக்கிலெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரியும் எல்லாம் ட்ரைலரில் வந்துருந்து. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஹீரோயின் கூட இருக்கிற கெமிஸ்ட்ரி சீன்ஸை விட அந்த ஒரு காமெடி சீன்ஸ் நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அண்ட் அதுவும் இல்லாமல் நம்ம விடிவி கணேஷ் இருக்காரு, இங்கே என்ன செல்து அப்படின்னு. ஸோ அவருமே கூட நிறைய இந்த இடத்துல காமெடி போர்ஷன்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாரு. அந்த போர்ஷனும் நமக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரியும் ஃபீல் ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த விஜய் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவருமே ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாருன்னு தோணுது. ஏன்னா இவங்க எல்லாருமே ட்ரைலரில் பார்க்கும்போதே அவங்க போட்ட இன்புட்ஸ் நமக்கு தெரிஞ்சு ஒரு அளவுக்கு நமக்கு ஒரு என்ஜாயபிளாக இருக்குது. பட் பெரிய படமாக ஒரு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணி சிரித்து வயிறு வலிக்க பார்ப்போம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்றத கீழே சொல்லுங்கள். ஸோ இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் நம்ம ரொம்ப ஹையாக வச்சுக்காமல் ரொம்ப ஜாலியாக ஒரு லைட்டான ஒரு படமாக எடுத்துக்கிட்டு ஓகே போய் பார்க்கலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட போனால் இந்த படம் ரொம்பவே நமக்கு பிடிச்ச ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன். அந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதோட முடிச்சலாம். ஓகே, டேக் கேர், பாய்.